Hi guys, welcome you all back to Shirley's Journey. ஸோ இது யார் புதுசால் பார்த்தீங்கன்னா என்னோட நியூ சிஸ்டர் சலோமி அண்ட் தட் இஸ் வழக்கம் போல் அவர் குண்டு மீ. சரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப், ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்தோம். ஆனால் உங்களுக்கு எபிசோடு வந்து 3 எபிசோட் மேலே தான் ஒன்றா தனித்தனியாக தான் காமிப்பேன். ஸோ ஒன் டே ட்ரிப் போவோமா எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர். ஸோ ஒரு இடமா எங்கெங்கே போகிறோன்றதெல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம். முதல்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிச்சிருச்சு, காலெலாம் கிளம்பிட்டோமா, அதனால சாப்பிடுவோம்னு சொல்லி போகிற வெளில இருக்க ஒரு ஹோட்டல் வந்துருக்கோம். ஹோட்டல் என்ன ஏதுன்றதுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிப்போம், என்ன ஃபுட்டு எப்படி இருக்குன்றதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பேர் என்ன? பத்திரி. இது பத்திரின்னு சொல்லி காலையில் சொன்னாங்க, அதான் சாப்பிட்றாங்க அவங்க 2 பேரும். நம்ம வழக்கம் போல பரோட்டா. இங்கே பாருங்க, மாம்பழ பன் ஓகே நூல் பரோட்டான்னு பரோட்டா சரி பெருசாக இருக்குது. சரி சாப்பிட எனக்கு பரோட்டா வேணும். எந்த சட்னி இல்லாமல் தனியாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப பிடிக்கும் பரோட்டா. பரோட்டா சூப்பராக இருக்கும். என்ன ஒரு கஷ்டம், வெஜ்ஜு கிரேவி. நான்வெஜ் கிரேவியாக இருந்தால் சும்மா கலக்குன்னு கலக்கிடும். வெஜ்ஜு கிரேவி வச்சு ஹோட்டல் எல்லாம் தீந்துடுச்சான், அதனால நம்மளுக்கு வெஜ்ஜு கிரேவி தான். இந்த ஹோட்டல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கமம், பாலக்காடு போகிற வழியில் இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே அஃபோர்டபுள் தான் இருந்துச்சு. ஸோ பரோட்டா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ ப்ரைஸ் கூட இருக்குமோன்னு நினச்சேன். நான் பரோட்டாலாம் அஃபோர்டபுள் 50 ரூபா தான் இருந்துச்சு, நீங்களே பார்த்தீங்க. அது பக்கத்தில் அங்கே ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் மீன்லாம் இருந்துச்சா, ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பில் கட்டுற வரையும் விளாண்டுட்டு இருந்தோம். ஷார்ட்டேஜ், நிறைய கேஸ் ஷார்ட்டேஜ் இருந்ததுனால நிறைய டிஷ்ஷஸ் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ப்ரமோஷன் கிடையாது. நம்ம போகிற வழில பாலக்காட்டில் என்ஜாய் பண்ணதுனால உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி நம்ம ஒன் டே ட்ரிப் போய்கிட்டே இருக்கோம். அவங்க போகலாம். கேரளாக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீல். மலை, இங்கிட்டு மரங்கள், தென்னை மரங்கள், நடுவில் ரோடு போகும். பேசுறது சத்தமாக பேசினா புரியும். நிறையா வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னாங்களா. இதில் எங்கடா நாய்ஸை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருங்க. பாருங்க மலைகள், மலைகள் வருதா, இங்கே பாருங்க மரங்கள். நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஹைவேஸ்ல, அதனால டேக் டைவர்ஷன் சொல்லி மாறி மாறி வந்து ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 21 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் போயிடுவோம்.
காரில் இப்போ தான் 60-70 போகிறத நான் பார்க்குறேன். 60-70லாம் கோயம்புத்தூர் உள்ளே தான் போகிறேன். ஹைவேல வந்து அவ்வளோதான் போட்டிருக்காங்க, அதனால் அவ்வளோதான் போக முடியும். அதுக்கு மேலே போனால் ஃபைன் வந்துடும் பயந்து இதுவாகவே போயிட்டுருக்கா. 80லேயே போயிட்டு இந்நேரம் போய் சேர்ந்துருப்போம். ஊருக்கு கேரளா போயிருப்போம், திருச்சூர் போயிருப்போம். திருச்சூர் போய் பார்ப்போம். பாய். மாதிரியே தான் இருக்கு. நல்லது. எவ்வளோ? Hi guys, finally we have reached Thrissur Zoo. இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்காதீங்க, அங்கே இங்கிலீஷில் கூட பேசி இங்கிலீஷே வருது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. அடல்ட்டுக்கு 70 ருபீஸு. அதேமாதிரி இங்கே பஸ் இருக்காமா, அந்த பஸ் ஆக்சஸ் பண்ணால் 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 300 ஆகிடுச்சு. டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒவ்வொரு இடத்துக்காக ஸ்டாப் பண்ணுவாங்களாம். நம்ம அந்த ஸ்டாப்பில் இறங்கி போய் சுற்றிலாம் பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி இன்னொரு ஸ்டாப் பண்ணுவோம். இப்படிதானா? சரி வாங்க, போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் வியூலாம் சூப்பராக இருக்குது. அதனால ஷெல்டர் மாதிரி போட்டிருக்காங்க. நடக்கும்போது நல்லா இருக்குது. நாங்கள் கொடை போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இங்கே பாருங்க, நாங்கள் எப்படிலாம் ரெடியாகி வந்தோன்னே கடைசியில் இது எல்லாமே தேவையில்லை கொடை. அதெல்லாம் ஹார்மிங் அனிமல்ஸ் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க உங்களை. சரி நம்ம ட்ரைபாடு கூட நம்மளை பழி வாங்குது கைஸ். சரி வாங்க நம்ம போய் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க போகலாம் கைஸ். ஒரு ஃபுட்டியாக இருக்கும். வந்தோடனே ஒரு என்ன சொல்கிறது, ஃபுட் கோர்ட் நம்ம கண்ணுக்கு. இங்கே பாருங்க, பஸ் வந்துடுச்சு. வாங்க சீக்கிரம் போகலாம். பஸ்ஸுக்கு ரெஸ்டிங் பீரியட் போல். சரி வாங்க, இங்கே ஏதோ சுற்றி பார்க்க. இது நம்மளோட ப்ரைவேட் தைலாண்டு மாதிரி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது நடந்து போவாங்க, நல்லாவும் இருக்கு. இங்கே இருங்க, அழகாக ஏதோ எழுதியிருக்காங்க, ஜுவாலஜி திரிசூர் பார்க். இருங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். இருக்கு ரெக்கார்டிங் பண்ணும்போது. இங்கே பாருங்க, சைடில் தான், ஃப்ரண்ட்டில் வியூ கிடையாது. ரைஸ், இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு, பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம போய் பஸ்ஸில் ஏறி எங்கெல்லாம் போகிறோன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். போகிற பஸ்ஸுக்கு கீழே உட்காந்து இவ்வளோ ஃபுல் வியூ கிடைக்காது. இங்கே இருங்க எங்கள் பஸ்ஸை. நாங்களாம் மேலே உட்காந்துருக்கோம். நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம் ஜாலியாக 3 பேர் மட்டும். வந்து சில்வரா சைலண்ட் வேலி ஜோன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் ஃபுல்லாக குக்கு. வாங்க ஃபுல்லாக போய் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். என் ட்ரைபாடு உடஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பிளாக்ல ஏதாச்சும் ஒன்று ஆயிக்கிட்டே இருக்குது. வெறும் தண்ணி. அங்கே இருங்க, அங்கே ஒருத்தன் இருக்கான் கருப்பு கலரில். அங்கே ஒருத்தன் வாத்து பையன் அங்கே ஒன்று சுற்றிட்டு இருந்தான். திருப்பி உள்ளே போயிட்டான். அடியில் மக்களை பார்த்தானே ஒன்று இருந்துச்சு. இந்த பாருங்க நீர் வாத்து. எல்லாம் வெயிலுக்கு எதுக்கும் உள்ள தூக்கி வச்சுட்டாங்க போல. சரி வாங்க, இந்த அழகாக சுற்றுற மாதிரி இருக்குது. வாங்க போவோம் அப்படியே ஜாலியாக. இல்லை வேலை எங்கள் அம்மா கொடை எடுத்துகிட்டு இருந்ததுனால எங்கள் அம்மா தப்பிச்சாங்க. நல்லா இருக்கே அப்படி நடந்து போகிறதுக்கு ஜாலியாக. நல்லா கிழிச்சு விட்டேங்க பஸ் விட்டு இறங்குறன்ற பேரில்.
இருங்க, இங்கே நடந்து போகிறது நல்லா இருக்கும். சில்லுன்னு இருக்கு, கூலிங்காகவும் இருக்கு. ஆனால் என்ன அங்கங்கே வெயில் வருது, அதனால டூப்ளிகேட் மேலே பப்பாளியை கலக்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மாவை ஃபேக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறத. அங்கே ஒரு மிளகு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்து எங்கள் அம்மா டூப்ளிகேட் மிளகுன்ட்டு இருக்கிறாங்க. அரிப்பெல்லாம் வராது, ஒன்றுமில்லை. போகிற பாதை ஏதோ புலி இருக்கும்னா இங்கே அங்க இருக்க குரங்கு இருக்கு, ஆர்டிபிஷியல் கைஸ். இது மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னா நீங்கள் நல்லா நடந்துக்கோங்க, நடக்காமலாம் இருக்காதீங்க. எங்கேயும் போக முடியாது, நடந்துதான் போகணும். அதனால இப்போலேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மைக் இல்லாமலே எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்பையிலேருந்து. பார்ப்போம் எப்படி ரெக்கார்ட் ஆகுது. மங்கி ஹாயா மங்கி மேலே பார்க்குறேன். ஃப்ரெண்டு தான். நான் ஒன்றும் பாயிண்ட் வரல, போடவும் கூடாது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஆனால் மங்கி நம்ம எங்கேயுமே மங்கி பயம். இங்கே இருங்க, லெப்பர்ட் இருக்கான். வாங்க, டைகர் 1 டைகர் 2ல இருக்கான், 2 டைகர் இருக்கான். வாங்க, அப்படி என்னன்னு பஸ் வருமா? பஸ் வரும். பிரிட்ஜ் இருக்கு, பிரிட்ஜ் மேல நடக்கிறோம். ஆனால் பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் பிரிட்ஜு கீழே. தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன இதெல்லாம் ஆர்கிடெக்சரா இல்லை என்னது? டைனோசரஸ் முட்டை, பெரிய டைனோசர் முட்டை. சரி வாங்க போய் சுற்றி பார்ப்போம். தெரியலையே. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. கூப்பிடக்கூடாது, தெரியலையே. இங்கே வா. பூனைக்கா ஃபேமிலி நல்லா குழுக்கும். திருப்பி உள்ளே போயிட்டான். இங்கே வா, உள்ள விட மாட்டாங்க. இங்கே வா, உள்ள விட. அங்கே பாருங்க, அங்கே உட்காந்துருக்கானா? ஆமாம், இந்த உட்காந்துருக்கான் பாருங்க, இதான் அவன். எல்லாம் கேட்டுட்டு தான் நிக்குது. ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. தண்ணி ஏதாச்சும் தொட்டிக்குள்ள ஏதாச்சும் போய் படுத்துருக்கு. அதுக்குள்ள போய் படுக்க மாட்டேங்குது, தெரியலையா? அவ்வளவுதான், சுக்குநூறு ஆயிருவீங்க. இருங்க, உங்க 2 பேருக்கு இதை பெட்டா வளர்க்கும். வருங்க, வியூ சரியான வியூ நம்மளுக்கு. நல்லா அப்படியே ஒரு உருமுனா செம்மையா இருக்கும். பல்லெல்லாம் பிடிக்கிட்டாங்க. சரி பாவம் இருக்கு, அம்மா பெரிய பல்லு இருக்கு. பாருங்க பாய்ப்பிள்ளைய. இங்க போடுறோடி, இங்க ஒரு பருவ பாத்துடுறா. அங்க ஏன்டா பாக்குற? அங்க யாரா இருக்கா? இங்க இருக்கோம்டா நாங்க எல்லாம். சும்மா
சரி வாங்க இந்த வழியா போலாம். இந்த இருங்க இது வழியா போலாம், வாங்க இது வழியா போய் பார்க்கலாம். பார்த்துட்டோம் கலக்கத்துல இருக்கு. செமையா இருக்கு அவ்வளோ பயப்பட. எப்படி உட்காந்துருக்கான்னு நல்லா ராஜா பகவத் மாதிரி. தண்ணிக்குள்ள வாண்டா, வா தண்ணிக்குள்ள வா. சரி இங்கே இருக்கு, இங்கேயே தண்ணி இருக்கு. பயப்புல தண்ணிக்கு வராம அங்க போய் காட்டுல உட்காந்துருக்கியா. அதுதான் அவங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இங்க போக விட மாட்டாங்க. அங்க வரும் ஒருத்தனை ஒரு பொந்துக்குள்ள வச்சுட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கியான். திணறான், ஹீட்ல திணறாங்க கலந்துக்கிட்டு எல்லாரும். எப்படி இருந்துகிட்டு இருந்தானா எங்களுக்கு எங்க 3 பேருக்கும் நாக்கு மோசமா நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். கைஸ் தப்பு பண்ணிடாதீங்க. நீங்களும் 10 மணிக்கெல்லாம் பண்ணுறாங்க, 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு வெளில கிளம்பிடுங்க. எங்களை மாதிரி 11 மணி வெயிலில் வந்து இவங்க எல்லாம் போய் பொந்துட்டு இருக்கதை நீங்களும் பார்க்காதீங்க. சரி வாங்க அடுத்தது போ. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆமாம் அவங்களுக்கும் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு போல. 1 மணிக்கு தான் அவங்களுக்கு லஞ்சு. இப்போ என்னன்னு தெரியல. சாப்பிட உள்ள தானே போடுவாங்க, வெளியே போடுவாங்க. சரி வாங்க நம்ம போய் நெக்ஸ்ட் அடுத்தடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், குரங்கு, டைகர், அவ்வளோதான். லெப்பாடை காணோம். ஃபவுண்டெயின் மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் உடல தண்ணியே இல்லை, ட்ரையாக இருக்குது. இதெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டா அவங்க வந்து ஆடுவாங்க, ஜாலியாக இருக்கும் பார்க்க. சரி மழை காலத்தில் வந்து பார்ப்போம் ஒரு வாட்டி. ஆமாம் மைசூர்லாம் வந்து 4 டைகர் இருக்கும் ஒரு இதில் பூண்டில். சூப்பராக. கைஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம தாய்லாண்டில் போய் நம்ம எப்படி வியூ போட்டால் எப்படி இருக்குன்றதை நம்ம போடுவோம். சரி வாங்க, பஸ் இருக்கு போய். இவன் இந்தியன் கூரா கைஸ், பைசன் மாதிரி தான் இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. இவன் கொடைக்கானல் நல்லா இருக்கும்ல பைசன். ஆனால் இவனை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். இவன் நாக்கு வந்து நிறைய முள் இருக்குமாம்மா, அது லைட்டாக ஒரு சொரணை எல்லாத்தையும் அடிச்சு தின்றுவான்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆனால் இவன் ரொம்ப மாடு மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே வியூவே பாருங்களேன், சரியா வியூ. நல்லா இவங்களை வச்சுருக்காங்க. சரி வாங்க பஸ் வந்துச்சு, நம்ம பஸ்ஸு போவோம். ஏறிட்டோம். இந்த பாருங்க எங்கள் 2 பேருக்கு எப்படி ஊற்றி இருக்குன்னு. சரியான வேறுவேன். நல்ல வேலை அதுக்கு மெலிசான ட்ரெஸ் போட்டதெல்லாம் தப்பிச்சோம். இதே கொஞ்சம் சரியான ட்ரெஸ் போட்டு வந்துருந்தோம் அவ்வளோதான். அழகாக இருக்குது ஸ்லோப் மாதிரி. இருங்க காமிக்கிறேன். சரியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம டெஸ்டினேஷன் இதான் நினைக்கிறேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இப்போதான் ஏறினா அதுக்கு நம்ம அடுத்த டெஸ்டினேஷனே வந்துட்டோம். இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இங்கே ஏதோ நிறையா இருக்குது போல. வாங்க போவோம் நம்மளும். இங்கே வருங்க நம்மளுக்கு ஹாஸ்டேஜ் டேஞ்சர், ரொம்ப கிட்டக்க போகாதீங்கன்னு இருக்காங்க. ஆமாம் இங்கே போய் ஸ்விம் பண்ண போகிறோமா. பாருங்க பயப்பில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிற்கிறான். இங்கே பாருங்க இன்னொருத்தனை. அங்கே இருங்க, அங்கே ஒருத்தன் ஒயிட்டில் நிற்கிறான் பாருங்க. ஹாஸ்டேஜ் பைய ஒயிட்டில் இருக்கான். முடியல எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்கே ஒருத்தன் இருக்கியான். அடுத்தது இங்கே பாருங்க, வெயிலுக்கு தண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு. இங்கிட்டு பாடுறா, அங்கிட்டு மட்டும் பார்க்காதடா. அழகா சாப்பிடுது, தண்ணி குடிக்குது. ஒருத்தன் நடந்து வரான், தண்ணி குடிக்க நடந்து வரான். அழகா நெக்க ஆட்டி ஆட்டி வரான். இங்க பாருங்க, பாக்குறீங்க சாப்பாடு போட மாட்டேங்கன்னு பாக்குது. அங்க போய் நில்லுங்க. அங்கதான் அது இப்பதான் பொறுமையா வருது.
இங்கே பாருங்க கைஸ், ஹாஸ்டேஜை பற்றி இன்ஃபர்மேஷன். இவன் ஆஃப்ரிக்காவில் இருப்பானா, இவன் ஃபுட் ஹேபிட்டு, இவன் பா வெயிட்டு தான் செம்ம வெயிட் இவன். ஃபன் ஃபேக்ட், லார்ஜஸ்ட் லிவிங் பேர்டு. ஆமாம், 42 நாளே முட்டை போட்டுருமா. 50 வருஷம் தான் வாழுமாம்மா. இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன வருஷமாக இருக்குது எனக்கு. சரி வாங்க, ஹட்டு மாதிரி வச்சு ஒரு ரெஸ்டிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. சரி வாங்க, அங்கே ஏதோ இருக்குது நிறையா, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு. இங்கேயும் ஹாஸ்டேஜ் தான் இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் நிறைய ஹாஸ்டேஜ் இருக்கு. ஆமாம் ஆமாம், நிறைய பயலுக இருக்காங்க. அந்த இருக்கா இங்கே ஹாஸ்டேஜ் எல்லாம் உள்ள இருக்காங்க. சரி அப்படி நடந்துக்கிட்டே போய்க்கலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வெயிலுக்கு எதுக்கும் இந்த மழை தண்ணி மாதிரி ஸ்ப்ரிங் இருட்டு இதுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நான் லூஸ் மீட்டரில் இருட்டுருக்கேன் தெரில, ஏதோ ஒரு இருட்டு ஃபார்ம் எதுதான் அது வாட்ரு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான், சாரிக்கு தெரில. ஆனால் இதில் படிச்சிருக்கோம் எல்லாம், ஆனால் மறந்துடுச்சு. ட்ரிப் இரிகேஷன் வந்து ட்ரிப்பாக வரும். இது வந்து ட்ரிப் இரிகேஷன் கிடையாது, அது வந்து ஃபார்ம் லேண்டில் கொடுப்பாங்க. இது ஸ்ப்ரிங் இரிகேஷன் என்னமோ தெரில. ஸ்ப்ரிங் அடிக்குது, ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கு. இந்த பாருங்க, ஆமாம் விழுகுது. அங்கே பாருங்க உட்காந்துருக்காங்க, பாருங்க உட்காந்துருக்காங்க. எல்லாம் தண்ணி இருக்கிறதுனால நிற்கிறாங்க, இல்லாட்டி நிற்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. ஓ லயன் ஐஸ்கிரீம். அவ்வளோதான் கைஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் என்னது நீ விழுந்துறது கீழே கீழே. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் சுற்றி பார்க்குறதுக்கு வேறு எதுவும் பார்க்கலாம். நம்ம அவ்வளோதான், 5 தான் பார்த்தோம். எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு, ஜூ விட்டு நாங்கள் வெளில போய் சொல்கிறோம். ஏன்னா இப்போ சொல்லணும், ஒரு பஸ்ஸில் இருக்கோம், அதனால் பஸ் விட்டு போய் நாங்கள் சொல்கிறோம். ஓகே வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுருந்தாங்க. கடைசி நம்ம போய் நம்ம ஸ்டாப்பில் இறங்குவோம். ஊற்றுங்க கைஸ், இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நாங்கள் இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு. அங்கே ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, அது நாளைக்கு கொட்டி போயிடும். இந்த முட்டு அவ்வளோதான், அங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அங்கே இருக்கு ஒயிட்டு, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ஒயிட் இருக்குது. சரி, இப்போ எங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ டைம். இதெல்லாம் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா இதெல்லாம் வேணால் வந்து பார்க்கலாம், அள்ளிட்டு போங்க. இதெல்லாம் வேணால் இதெல்லாம் இந்த பூலாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, வயலட் கலர் நல்லா இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸில் இருக்க ஃபவுண்டெயின். இதுதான் வந்து ஜூ. We are not interested, that's it. If you are interested, you may come and explore. Tata. We are the one who was not interested, but if you are interested, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தப்பாக சொல்கிறோன்னு நினைக்காதீங்க, ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும்தான். கைஸ் என்ன தெரியுமா, இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபா பார்க்கிங் டிக்கெட்டு, 100 ருபீஸ் ஃபார் காரு. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு 70 ருபீஸ் வந்து அடல்ட் டிக்கெட்டு, 30 ருபீஸ் வந்து பஸ்ஸுக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ். ஸோ 100 ருபீஸ்க்கு 60 ருபீஸ் வரும், 50 ருபீஸ் வரும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேன்டீன், ரெஸ்ட் ரூம், அப்புறம் பஸ்ஸு, வாட்டர்.
அதுவுமே ரெஸ்ட் ரூம் பே யூஸ் பே 5 ரூபா. 1 பாத்ரூம் 1 ரூபி, 2 இஸ் 50 போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு பே பண்ணி தான் போகணும். ஆனால் அதுமாரி விஷயத்துக்கு 60 ரூபா ஒர்த்து. 60 ரூபாய்க்கு மேலே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. காரும் பொட்டை வெயில் இப்படி கிடக்குது, இதுக்கு 100 ரூபா. மனசளவில் நொந்து போயிட்டேன். நான் பிளான் பண்ணிருக்கிறதுக்கே போயிருந்துருக்கலாம். கடைசி நேரத்தில் ஆட்டினா இப்படி தான் சொதப்போம். சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் போகிற இடம்